ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா கார்ட்ஸ் நான் போகிற பக்கம்லாம் எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார்டோட டிவினிட்டி நேச்சர் போயிடும். மெயினாக போகிற பிளேஸ் எவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்கும்னு தெரியாது. ஸோ இதோட கார்ட்ஸோட ஹோலினஸ் இதெல்லாம் போயிடுங்கிறதுக்காக நான் கார்ட்ஸ் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஜென்ரலான ஒரு மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனை தீர்வை நம்ம வெளியில் தான் தேடிட்டுருக்கோம் இல்லையா? ஆனால் நமக்குள்ளேயே நிறையா விஷயங்களுக்கு நமக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆன்மா. நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. நம்ம உயிரோடு இப்போ இருக்கோம், நமக்குள்ளே என்னவோ இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உயிரும் போயிடுது, உடலும் போயிடுது. நமக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று தான் திரும்ப அழிவில்லாத ஒரு இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லலாம், சோல் அப்படிங்கிறது. அதுதான் கடவுள்கிட்டேருந்து வந்தது. ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு உடலை தேர்ந்தெடுக்குது. அந்த ஒவ்வொரு உடல்லேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், மூளை மூலமாக மைண்டு மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப செய்த கர்மாவின் மூலமாக பலனை கழிச்சிட்டு சிலது கழிக்கலைன்னா அடுத்த பிறவியில் இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்துட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எனக்கே நிறைய நாள் கழித்து என்னோட இன்னர் செல்ஃபுக்கு நான் எனக்குள்ளே போகும்போது தான், இன்னர் ஜேர்னி போகும்போது தான் எனக்கே புரிய வந்துச்சு, ஆமாம் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் நம்ம தேடுதலுக்கான விடை நமக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தூக்கம் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி, உங்களுக்கு மெடிடேஷன் தெரியலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் மூச்சை நல்லா இழுத்து ஒரு 3 தடவை இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் கேட்கணுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன விடை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி அதை நல்லா மடித்து உங்கள் தலையணை, அதான் தலகாணிக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 21 டேஸ் அந்த தலானியிலேருந்து நீங்கள் எடுத்து அந்த விஷயத்தை படித்து பார்த்துட்டு, ஒரு 3 டைம்ஸ் படித்து பார்த்துட்டு, எனக்கு இந்த விஷயத்துக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் படுத்துருங்க. ஒரு 21 நாள் கழித்து நிச்சயமாக நீங்கள் படுக்க போகும்போது ஒரு பேனா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு மைண்டில் கிளிக் ஆகும். இதுக்கு இந்த மேட்டருக்கு நம்ம இப்படி செஞ்சிருந்தா சூப்பராக இருக்குமே, இது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கே, நம்ம இங்கே போகல, நம்ம இப்படி பண்ணால் சரியான ஒரு பாதைக்கு போயிடலாமே நம்ம. இது வரைக்கும் தோணாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள ஆன்மா அப்படிங்கிறது பல ஜென்மமாக நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. உடல் தான் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒவ்வொரு உடல் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஆன்மாங்கிறது அதோட புனிதத்தன்மை, டிவினிட்டி இருக்கிறதுனால அதுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறதே நீங்கள் எல்லா இடங்களையும் போய் தேடுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நம்ம தேடுறது கிடையாது. ஏன்னா நம்மளை ஒரு பொருட்டாகவே யாருமே மதிக்கிறது கிடையாது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. இன்னர் செல்ஃபை நம்ம என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு. வெளியில் உள்ள பிரச்சனைகளில் நிறையா நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உள்ள நமக்குன்னு ஒரு கடவுள் கொடுத்த அந்த ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த ஒரு சோல் பவர்னால எல்லாமே அதுக்கு தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுளும் நமக்குள்ளே இருக்கிற கடவுளும் ரெண்டும் ஒன்று தான். வெளியில் இருக்கிற பிரபஞ்ச கடவுளும் நமக்குள்ளே இருக்கிற கடவுளும் ஒன்று தான். ரெண்டு பேரையும் கரெக்டாக கனெக்ஷனில் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினச்ச விஷயம், நம்ம கேட்குற விஷயம், ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன், இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. இது ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு செட் ஆஃப் ஒரு அலைன்மெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி விஷயந்தான், இது எல்லாருக்குமே போதும். எனக்கு மட்டும்தான் கடவுள் செய்யணும், எனக்கு மட்டும்தான் கடவுள் எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த அலைன்மெண்ட்க்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் பேருக்கு நான் நல்லா தானே இருக்கேன், நான் பாசிட்டிவிட்டியோடு தான் இருக்கேன், நான் கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, இல்லை, நீங்கள் கரெக்டான ஒரு ஃப்ரீக்குவன்சியில், வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச விஷயமும் உங்களை தேடி வரும். நீங்கள் சரியாக பண்ணல அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மிஸ்டேக் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. என்னால் முடியாது, மற்றவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம எப்போயுமே மைண்டில் செட் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு இருப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கேட்குற விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் நிறையாவே இருக்குது. கேட்குற விஷயங்களுக்கு உண்டான சொல்யூஷனும் இருக்குது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.